அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சற்று முன் உதயநிதி பிரச்சாரத்தில் விரட்டி அடிப்பு, இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செய்திகள் வந்து வெளியாயிருக்கு. இப்போ சதுரடியாக திமுக சார்பில் உதயநிதி துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் பிரச்சாரத்தில் வந்து ஈடுபட போகிறாரு அப்படின்ற மாதிரி வந்து தகவல் வெளியாருக்கு. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான நிலையை வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநர் ஆர்.என். ரவி முன்பு வந்து தொடங்கி வைத்தார். இந்த நிலையில் தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக மாவட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிரச்சாரத்தில் வந்து ஈடுபட போகிறாரு. பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சாரத்தில் வந்து அதிரடியாக முதல் முறையாக விழுப்புரத்தில் நடந்திருக்கக்கூடிய நிலையில் விழுப்புரத்தில் அதிரடியாக பார்த்தீங்கன்னா முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இப்போ விரட்டி அடிக்கப்பட்டதாக அவருக்கு கருப்பு கொடி காட்டியும் அவருடைய கார்களை வந்து மரத்தையும் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து போராட்டத்தில் வந்து ஈடுபட்டதாகவும் ஒரு தகவல் வந்து வெளியே இருக்குது. இந்த தகவலின் அடிப்படையில் அதிரடியாக பார்த்தீங்கன்னா உதயநிதிக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடை வந்து ஏற்படுத்தியிருக்கு. இருந்தாலுமே வந்த உடனே முதல்வராக 2026 பார்த்தீங்கன்னா அறிவிப்பு வந்து ஆக போகுது. இருந்தாலுமே என்ன நடக்க போகுது அப்படின்னு தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக வந்து விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் திமுக நிர்வாகி கூட்டத்திலும் பார்த்தீங்கன்னா பேசிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பாஜகவின் சூழ்ச்சியை வந்து முதல்வர் கையண்டு வருகிறார் என்றும் விரைவில் முதல்வர் ஸ்டாலின் பிரச்சாரத்தை தொடங்கி உள்ளார் எனவும் கூறியிருந்த நேற்று கூறியிருந்த நிலையில் இன்று வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக விருதுநகர் மாவட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக திமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் வந்து நடைபெற்றது. அதில் வந்து முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து தலைமையில் நடந்தது. சாத்தனூர் சட்டமன்ற தொகுதி அதேமாதிரி உட்பட்ட நிர்வாகிக்கான கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கூட்டத்தில் உதயநிதி ஸ்டாலின் வந்து பேசிய நிலையில் திமுக 75 ஆண்டுகளாக இளமையாகவும் வலிமையாகவும் இருப்பதாகவும் வந்து பார்த்தீங்கன்னா காரணம் காட்டி பேசியிருந்த நிலையில் திடீர்னு பார்த்தீங்கன்னா துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் மீது வந்து கற்களை எறிந்து மக்கள் அங்கு இருந்து வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் வந்து கலைக்கப்பட்டது. இந்த கூட்டத்தின் அடிப்படையில் அதிரடியாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கு திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பதிலடி கொடுக்கும் விதத்தில் தான் மக்கள் வந்து ஈடுபட்டார்கள். அதனால் கரூர் வழக்கின் சம்பவத்தின் அடிப்படையில் மக்கள் அனைவருமே தெரிஞ்சுக்கிட்டாங்க திமுக இது மாதிரி ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சியில் நம்மளை வந்து ஆழ்த்துறாங்க அப்படின்ட்டு அனைவருக்குமே தெரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த சூழ்ச்சியை கண்ட மக்கள் அதிரடியாக பார்த்தீங்கன்னா இந்த கூட்டத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து நிராகரிக்கப்பட்ட சம்பவத்தின் அடிப்படையில் திடீர்னு பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து அவருடைய கார் வந்து மறிக்கப்பட்டது. அந்த பிரச்சாரத்திலும் விரட்டி அடிக்கப்பட்ட சம்பவம் அவருக்கு கருப்பு கொடி காட்டியும் பார்த்தீங்கன்னா பிரச்சாரத்தில் வந்து ஈடுபட்டாங்க. அதனால் உதயநிதிக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்ப்புகள் இருக்குது. திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்ப்புகள் வந்து இருக்குது. வருகிற சட்டமன்ற தேர்தலுக்குள்ளே என்ன நடக்கும் அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்தாலுமே அதிமுக ஒரு மிகப்பெரிய மெகா கூட்டணியை வந்து நம்மளுக்கு வந்து கூட்டணி வந்து அறிவிக்க போகுது. இருந்தாலுமே திமுக என்ன செய்ய போகிறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.